வணக்கம் ஓவியா. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடக்கின்றன. மக்கள் வாக்களிப்பதற்காக வசதியாக நாளை வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஏராளமான மக்கள் விமானங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளதால் நேற்று இரவிலிருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஓவியா, தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பல விமானங்களில் டிக்கெட்டுகள் இல்லை. ஒரு சில விமானங்களில் மட்டுமே ஒரு சில டிக்கெட்டுகள் மட்டும் உள்ளன. இதையடுத்து விமான டிக்கெட்டுகள் கட்டணங்கள் பல மடங்கு கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக ஓவியா, சென்னை தூத்துக்குடி சாதாரண நாட்களில் கட்டணம் 5354 ரூபாய். ஆனால் இன்று 17,527 ரூபாயாகும். இந்த விமானமானது பெங்களூர் வழியாக தூத்துக்குடி செல்வதால் இந்த விமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மதுரை சாதாரண நாட்களில் கட்டணம் 6,670 ரூபாய். இன்றைய கட்டணம் 13,320 ரூபாய். பெங்களூர் வழியாக மதுரை செல்லும் அதே போல விமானமும் ரூபாய் 29,397 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி சாதாரண நாட்களில் கட்டணம் ரூபாய் 3,677 ரூபாய். இன்றைய கட்டணம் ரூபாய் 14,237 ரூபாய். சென்னை கோவை சாதாரண நாட்களில் கட்டணம் 4,634 ரூபாய். இன்றைய கட்டணம் ரூபாய் 16,339 ரூபாய். சென்னை சேலம் சாதாரண நாட்களில் கட்டணம் ரூபாய் 3,319 ரூபாய். இன்றைய கட்டணம் ரூபாய் 12,027 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. ஆனாலும் சொந்த ஊர்களில் சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விமான டிக்கெட் கட்டணம் அதிகரிப்பு குறித்து கவலைப்படாமல் பயணிகள் பலர் போட்டி போட்டுக்கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணித்து வருகின்றனர். இதனால் பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட் இல்லாத நிலையில் பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஓவியா.